வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஸ்லாமிக் டைலமா என்ற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்குமெண்ட் என்ன, எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்த மாதிரி இது குரானையும் இஸ்லாமையும் அந்த ரிலிஜனையும் அதோட ஐடியாலஜியும் கொஷின் பண்ணுறதுக்கு டீபங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பாப்புலரான முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அக்ராஸ் த இன்டர்நெட். ஸோ இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் இப்படி ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் போய்ட்டு ஒரு முஸ்லீம்கிட்ட போய்ட்டு டோராவையும் இஞ்சிலையும் ரிவீல் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் தான்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், டோரானா பழைய ஏற்பாடு, இஞ்சில்னா காஸ்பிள் புது ஏற்பாடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதை ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா குரானோட சாப்டர் 3 verses 3ல் இப்படி போடப்பட்டிருக்குது. He has revealed to you, O Prophet, the book in truth, confirming what came before it, as he revealed the Torah and the Injil. ஸோ இந்த வசனம் படி டோராவும் இஞ்சில் அது காஸ்பிளையும் கொடுத்தது அல்லான்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. பார்த்தீங்கன்னா குரான் முன்னாடி இருந்த ஸ்கிரிப்சரான டோராவும் இஞ்சிலையும் சில முக்கியமான விஷயங்களை கான்ட்ரடிக்ட் பண்ணுது. உதாரணமாக இயேசுவினோட சிலுவை மரணம் குரூசிஃபிக்ஷனை பற்றியும் அல்லாஹ் ஒரு ஃபாதரா கடவுள் அப்பாவா தகப்பானான்ற விஷயத்தையும் இந்த 2 ஸ்கிரிப்சர்ஸையும் இது கான்ட்ரடிக்ட் பண்ணும். இது ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா குரானோட சாப்டர் 5 verse 47ல் இப்படி சொல்லுது, let the people of the gospel judge by what as Allah revealed therein, and whoever does not judge by what Allah has revealed, then it is those who are defiantly disobedient. அதாவது காஸ்பலை வச்சுட்டுக்கிற நாம் அதைப்படித்தான் ஜட்ஜ் பண்ணணும்னு அல்லாஹ் சொல்கிறார். சரிதான், ஜட்ஜ் பண்ணுறதுக்கு போகலாம். அப்படின்னா இதுக்கும் முற்றுப்புள்ளி வர மாதிரி முஸ்லீம்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, பழைய ஸ்கிரிப்சர்ஸான டோராவும் இஞ்சிலும் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு குரானே பதில் கொடுக்குது. என்னன்னா குரானோட சாப்டர் 18 verse 27ல் இப்படி சொல்லுது, recite what has been revealed to you from the book of your Lord. None can change his words, nor can anyone find any refuge besides him. இதோட அர்த்தம் என்னன்னா அவரோட வார்த்தையை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, அதாவது கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதோட இன்னொன்று இருக்குது. அதாவது சாப்டர் 7 verses 157ல் என்ன சொல்லியிருக்குதுன்னா, those who follow the messenger, the unlettered prophet, whom they find written in what they have of the Torah and the gospel. இங்கே முக்கியமான வார்த்தை ரிட்டன் போட்டிருக்கு. ரிட்டன் அதாவது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனை ஒரு கரப்டடான புக்கில் எப்படி போய் தேட முடியும்? அதுவும் ப்ராஃபெட் முகமதை கரப்டடான ஒரு புக்கில் எப்படி தேட முடியும்? ஸோ முடியாது. ப்ளஸ் இன்னொரு விஷயம், அந்த புக்கு கரப்டும் பண்ண முடியாது. ஏன்னா குரானே தான் சொந்த ஒப்புதல் படி இந்த வார்த்தைகளை கரப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது அல்லாஹ்வோட வார்த்தைகள்னு சொல்லுது. சுருக்கமாக சொல்லணும்னா குரானோட சாப்டர் 5 verses 47 சொன்னபடி நீங்கள் தீர்ப்பு கொடுத்தா, அதாவது குரானையும் இஸ்லாமையும் நம்ம தீர்ப்பு பண்ணோம்னா கிறிஸ்டியன்ஸா, அப்போ இஸ்லாமும் குரானும் போய் தான். ஆனால் நம்ம வேதங்கள் கரெக்டாகிருச்சு, அப்போவும் இஸ்லாம் போய் தான். ஏன்? அந்த கரெக்டான ஒரு புக்கை வச்சு தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுது. கிறிஸ்டியன்ஸ் அந்த கரெக்டான புக்குக்கிட்ட போகணும்னு சொல்லுது. அதே நேரத்தில் முன்னாடி இருந்து வந்த அந்த புக்கு, அந்த இஞ்சிலையும் டோராவோட வெர்சஸை அது கன்ஃபார்ம் பண்ணுது. அதோட ப்ரிசர்வேஷன், அதோட அத்தாரிட்டியை பற்றி இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இதுக்கும் மேலே சாப்டர் 10 verses 94ல் தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. அந்த வேர்ஸில் என்ன சொல்லுதுன்னா, so if you are in doubt about that which we have revealed to you, then ask those who have been reading the scripture before you. The truth has certainly come to you from your Lord, so never be among the doubters. ஸோ இந்த வசனம் படி முகமதுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா, குரான் மேலே ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா பைபிள்கிட்ட அல்ல இஞ்சில்கிட்ட இல்லை அதை படித்தவங்கள்ட்ட போயிட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லுது. ஸோ சாப்டர் 5 verses 47 படி நாம் இஞ்சில வச்சு ஜட்ஜ் பண்ணோன்னா குரானும் போய் இஸ்லாமும் போய். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஸ்கிரிப்சர் நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸை கன்ஃபார்ம் பண்ணுது. நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் உண்மைதான்னு முகமது நம்மளுக்கிட்ட அனுப்பிச்சிட்ருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ப்ரீவியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் கரெக்டட் இல்லை. ஸோ இஸ்லாமிக் டைலமா என்னன்னா,
ஒரு பக்கம் இந்த ப்ரீவியஸ் ஸ்கிரிப்சர்ஸை நாம் கன்ஃபார்ம் பண்ணோன்னா இஸ்லாம் அண்ட் குரான் இஸ் ஆப்வியஸ்லி ஃபால்ஸ்ன்னு நமக்கு வருது. இல்லைப்பா ப்ரீவியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் கரப்ட் ஆயிடுச்சுன்னா கரெக்டான ஒரு ஸ்கிரிப்சரை, தப்பான ஒரு ஸ்கிரிப்சரை குரான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இல்லை அது உண்மை தான், அங்கே நீ போய் உண்மையை தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம், அது வந்து நம்பகத்தன்மையானது, நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ்னால் அதை தான் யூஸ் பண்ணணும்னு எதுக்கு சொல்லணும்? ஸோ நீ இப்படி போனாலும் இஸ்லாம் ஃபால் தான், நீ அப்படி போனாலும் இஸ்லாம் ஃபால் தான். If the previous scriptures are true, Islam is false. If the previous scriptures are not true, Islam is still false. நீ எப்படி போனாலும் இஸ்லாம் இஸ் ஃபால்ஸ். திஸ் இஸ் த இஸ்லாமிக் டைலமா ஆர் த கிளாசிக்கல் இஸ்லாமிக் டைலமா. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு விழுந்து வணங்கிய நன்றிகள். இதே மாதிரி முன்னாடி வரப்போகிற நாட்களில் இஸ்லாம் மேலேயும் எய்த்திசம் மேலேயும் கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக அதில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக ஆர்கியூமெண்ட்ஸ் மேலே நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கருப்பு அப்பாலஜெட்டிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until next time friends, God bless you all. Bye.